வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். பிரதமர் மோடியின் வருகை தமிழக அரசியலில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக நேரலையில் இணைந்து விளக்க இருக்கிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து. தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல்? ரதா, பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு முறையும் தமிழகத்திற்கு வரும்பொழுது அது அரசியல் ரீதியாக பரபரப்பாக பேசப்படும். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு எப்படி வர இருக்கிறார், என்ன உடை அணைய இருக்கிறார், அவருடைய அறிவிப்பில் என்னென்ன திட்டங்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறது என்பது குறித்து அனைத்து அந்த அரசியல் விமர்சகராகட்டும், பத்திரிகையாகட்டும், அதனை பிற கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களாகட்டும் அதனை உற்று கவனிப்பார்கள். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி நாளைய தினம் திருச்சி வர இருக்கிறார். முழுக்க பிரதமருடைய பயணம் என்பது ஒரு அரசு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. திருச்சி விமான நிலையத்திற்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை மாநில அரசுடன் இணைந்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போன்ற மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வரவேற்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் பொழுது பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போன்று வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தனியாக சந்தித்து பேச இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதற்காக நேரம் என்பது தமிழக பாஜக சார்பில் நேரடியாக கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் பொழுது தமிழக அரசியல் களம் மற்றும் அதே போன்று தற்போதைய அந்த கூட்டணி விவகாரம், அதிமுக கூட்டணியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியது தொடர்பாக உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் முழுமையாக பேச இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிமுக என்பது அண்மையில் பாஜக கூட்டணியிலிருந்து விலகியது. இந்த கூட்டணியிலிருந்து விலகிய பிறகு முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கிறார். குறிப்பாக நாளைய தினத்தை பொறுத்தமட்டில் பாஜக சார்பில் 2 ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் வரக்கூடிய பிரதமரை வெகு விமர்சையாக வரவேற்க வேண்டும், இதை அவருடைய அந்த தமிழகத்தின் திட்டங்களை தொடங்கி வைப்பது தொடர்பாக மக்களிடம் முழுக்க எடுத்துரைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 2:30 மணியளவிலே அதே திருச்சியில் அண்ணாமலை தலைமையில் மாநில நிர்வாகிகள் கூட்டத்திற்கு ஒரு அழைப்பு என்பது தமிழக பாஜக விடுத்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட கேசவ விநாயகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழக பாஜகவே ஒன்று குழுமி இருக்கிறார்கள். குறிப்பாக அகில இந்திய அந்த பாஜகவை பொறுத்தமட்டில் கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய பிறகு அதனை சமாதானம் செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த 5 மாநில தேர்தல் காரணமாக அதில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை. இதன் காரணமாக ஆனால் அந்த 5 மாநிலங்களில் 3 மாநிலங்களில் பாஜக பல்வேறு வெற்றிகளை பெற்று மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த 5 மாநில தேர்தலுக்கு பிறகு பாஜகவை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் அந்த புதிய கூட்டணியை உருவாக்குவதற்காக தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறது. இருந்தாலும் அந்த ஏற்கனவே அவர்கள் ஒரு 10 தொகுதியில் அந்த தொகுதிக்கான அந்த உறுப்பினர் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். உதாரணமாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் தொடங்கிவிட்டார். குறிப்பாக தேர்தல் அலுவலகத்தையே அங்கு திறந்து வைத்து அந்த மக்களை சந்தித்து அந்த வாக்கு சேகரிப்பு பணி உள்ளிட்டவைகளில் ஈடுபட்டு விட்டார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அகில இந்திய பாஜகவை பொறுத்தமட்டில் பாஜகவின் அந்த தேசிய பொதுச் செயலாளர் விரைவில் அதிமுக தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக ஏற்கனவே தெளிவாக தெரிவித்துவிட்டது, பாஜக கூட்டணியில் நாங்கள் இல்லை, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விட்டோம் என தெரிவித்திருக்கிறார்கள். அண்மையில் கூட இதனை உறுதி செய்யும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் தெரிவித்து விட்டார். இதனால் நாளைய தினம் முழுக்க பிரதமருடைய வருகை என்பது ஒரு அரசு விழாவாக இருந்தாலும் இதை ஒரு அரசியல் விழாவாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை ஒட்டுமொத்தமாக திருச்சியில் 50,000 பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள் திரள இருக்கிறார்கள். மதியம் பாஜகவின் உயர்மட்ட கூட்டம் நடைபெற இருக்கிறது. கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமரை அண்ணாமலை நேரடியாக சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். ராதா, விரிவான விளக்கங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.